தயாளன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் அருமை சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, டி கமலக்கண்ணன் அவர்களே, அமுல் அவர்களே, மதிவாணன் அவர்களே, எஸ் அவர்களே, தம்பி ஜி மாரிமுத்து அவர்களே, தம்பி தினகரன் அவர்களே, அண்ணன் வி முருகன் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்து கொண்டிருக்கின்ற வடசெல்லை நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்தினுடைய நமது மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிகு பொறுப்பாளர், பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர், பெரம்பூர் மக்களுடைய செல்லப்பிள்ளை அருமை சகோதரர் ஆர் டி சேகர் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வர இருப்பாளர்கள் லோகேஷ் அவர்களே, தினேஷ் அவர்களே, முகமது கவுஸ் அவர்களே, அபிஷேக் அவர்களே, பிரியா அவர்களே, எம் கார்த்திக் அவர்களே, சூரிய பாரதி அவர்களே, என் நித்யராஜ் அவர்களே, முகமது தாஜுதீன் அவர்களே, கார்த்திக் அவர்களே, தீபன் சக்கரவர்த்தி அவர்களே, நந்தகுமார் அவர்களே, எம்எல்ஏ அவர்களே, உதயமணி அவர்களே, கார்த்திக் அவர்களே, பி கிரண் அவர்களே, எஸ் டெல்லிபாபு அவர்களே, மகளிரனுடைய அமைப்பாளர்கள் அருமை சகோதரி எஸ் கவிதா அவர்களே, டி கஸ்தூரி அவர்களே, வசந்தி அவர்களே, வனஜா அவர்களே, குமுதா தனசேகரன் அவர்களே, நிசாந்தி அவர்களே, அம்பிகா அவர்களே, மகளிர் தொண்டரணி, இலக்கிய அணி, தொழிலாளர் அணி, ஆசிரியர் நலக்குழு, கலை இலக்கிய பேரவை, சிறுபான்மை நல உரிமை பிரிவு, சுற்றுச்சூழல் அணி, மேம்பாட்டு அணி, வழக்கறிஞர் அணி இருக்கிறது. இந்த கூட்டம் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற பெரம்பூர் வடக்கு பகுதியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் பகுதி செயலாளர் முருகன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற பெரம்பூர் தெற்கு பகுதியினுடைய செயலாளர், நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு தெம்பு இருக்கிறது, திராணி இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உங்கள் நிதி தேவையில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைய தினம் மத்திய சர்க்காரை எதிர்த்து மாநில சர்க்கார் மிக திறமையான எத்தனையோ பேர்கள் வருவார்கள், மிட்டாங்க. ஆனா மக்கள் நன்றாக ஒரு பாடம் புகட்ட போகிறார்கள் வர தேர்தல். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்னென்ன வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரோ அதையெல்லாம் குறிப்பாக மகளிர் செய்து காட்டுகிறார். நிறைய சொன்னால் நேரம் கிடையாது, பட்டியலிட்டால் நேரம் போதாது. பல திட்டங்கள் விடில் பயணம், நானும் நாடாளுமன்ற நாடு மட்டும் அவங்க யாரும் பஸ்ஸில் இலவசம் போக முடியாது. ஆனால் நீங்கள் போகலாம், நீங்கள் ஏறி எந்த இடத்துல மாறி மாறி போகலாம். அது ஒரு செய்தி கொஞ்சம் பார்த்தேன். ஒரு அம்மா கன்னியாகுமரியில் கிளம்பி 10 நாளில் சென்னைக்கு வந்துடுச்சுங்க. அவங்க சகோதரி 2 பேரும், அந்த 2 பேர் கன்னியாகுமரியில் கிளம்புறாங்க. அரசு பேருந்தில், அதாவது அந்த சிட்டி பஸ்ஸில் ஒரு ஏரியாவாக வந்து பஸ்ஸு மாறி அடுத்த பார்த்தா சென்னைக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமையை வழங்கி கொடுக்குற ஆட்சி தான் நம்ம ஆட்சி. அடுத்து அடுப்போதும் பெண்கள் கல்வி எதுக்குன்னு கேட்டு பெண்களை ஓரம் முடிக்க வச்ச காலத்தில் கூட இன்றைக்கு இந்த காலத்து மலையேறி போய் இன்னைக்கு தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்கு நீங்கள் இன்னொரு கையை போடாது எதிர்பார்க்க கூடாது என்பதற்காக மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்கள, வாங்குறோம். ஒரு சிலர் இருப்பீங்க, அவங்களுக்கும் திரும்ப ஒரு முறை வாய்ப்பு இருப்போம். 2 முறை வாய்ப்பு வந்தது, 2 முறையும் வாங்காதவங்க இருக்காங்க, சிலர் இருக்காங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு இருப்போது தேர்தல் முடிந்தவுடன் நம்ம முதலமைச்சர் தருவதாக உறுதியளித்திருக்கிறார். வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய மேம்பாட்டு நிலையிலிருந்து பெரம்பூர் தொகுதிக்கு பல திட்டங்களை கொடுத்தவர். சுருக்க சொல்ல போனால் மத்திய அமைச்சாலையில் உள் விளையாட்டரங்கம் 2 கோடி ரூபாயில், பக்கத்தில் கணேசத பள்ளிக்கூடம், இந்த மாதிரி பெரம்பூர் தொகுதிக்கு தனிப்பட்ட அற்பு வச்சு பாசம் வச்சு அவருடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து பணத்தை ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய செயல் வீரர் நம் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி உரையாற்ற இருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தலைவி குனியாது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் உங்களெல்லாம் பார்த்து பேசணும் அப்படின்னு ஏற்பாடு செய்து என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 234 சட்டமன்றங்கள் உங்களுக்கு தான் அது முக்கியமாக புரியணும்.
இங்கே வந்து நிறைய பேர் வந்து நரைச்ச முடியோடு இருக்கீங்க. எனக்கும் வந்து நரைச்ச முடி தான், டை அடித்து ஏதோ கருப்பாக இருக்குது, இல்லைன்னா எனக்கும் நரைச்ச முடி தான். இதில் வந்து உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஒரு காலகட்டத்தில் பொம்பளைங்க இவ்வளோ சுதந்திரமாக இருக்க முடிஞ்சுதா இல்லையா? நரைச்ச முடி இருக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு சுதந்திரமாக பெண்கள் இருந்த முடியுதா? இல்லை. இது ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுன்னா, கணவன் இறந்தால் பொம்பளை வந்து கூட வந்து உடன்கட்டை ஏறணும். உடன்கட்டை ஏறுறதுன்னு என்ன தெரியுங்களா? புருஷனை வந்து நெருப்பில் போட்டு எரிக்கிறப்போ பொண்டாட்டியையும் பிடிச்சி அதில் தள்ளி விட்டு அவங்களும் வந்து போய் சாவணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து சனாதனம், மனு தர்மம். அவங்க வந்து எப்படின்னா பெண்கள் அடிமைகள், அவர்கள் வாழ்க்கை முழுக்க ஒரு அப்பாவுக்கோ இல்லாட்டி ஒரு கணவனுக்கோ இல்லை மகனுக்கோ அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெண்களை மிக இழிவாக நடத்தி கொண்டிருந்த காலம். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், புருஷன் இருந்தால் அந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது, புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த இலையில தான் நீங்கள் சாப்பிடணும், இது மாதிரிலாம் வந்து சொல்லி வளர்ப்பாங்க நம்மளை. எனக்கே நான் வந்து ஸ்கூலில் படித்தப்பெல்லாம் ஞாபகம் இருக்குது, இது மாதிரி சொல்கிறதெல்லாம் நானே கேட்டிருக்கேன். நான் இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு யோசித்தது இது மட்டும் இல்லை. பெண்களுக்கு இப்படி அப்படின்னா ஆண்கள் எல்லாருமே வந்து ஓஹோன்னு இருந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓஹோன்னு இல்லை. அதை வந்து 4 ஜாதியாக பிரித்தாங்க. 4 ஜாதியாக பிரித்து நான் உயர் ஜாதி, அடுத்தது ஒரு தாழ்ந்த ஜாதி, அதுக்கும் கீழே ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லி, நீங்கள் தலித் இன மக்கள் அப்படின்னா நீங்கள் தீண்டத்தகாதவன், உன்னெல்லாம் தொடக்கூடக்கூடாது, நீங்கள் வந்து நான் வாழும் தெருவில் வந்து நீ வந்தேன்னா நீ வந்து சுதந்திரமாக இப்படி நடக்க முடியாது, நீ சட்டையை காட்டி செருப்பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு தான் போகணும். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக. இதையெல்லாம் மாற்றுவதற்கு பல தலைவர்கள் வந்து போராடினாங்க. அந்த போராடின தலைவர்களில் நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் மட்டும் இல்லை, பல தலைவர்கள் அவங்கெல்லாம் கூட போராடி இருக்காங்க. அதை போன்ற போராடி தொடர்ந்து 1947 நமக்கு சுதந்திரம் வந்துருச்சு. அப்போ வந்து அரசியல் சாசனம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தீண்டத்தகாமை அப்படின்றது வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட். அதாவது தீண்டத்தகாமைன்னு யாராவது பண்ணாங்கன்னா, இதை நீ தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜெயிலில் பிடிச்சி போடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சுதந்திரம் வந்த பிறகு கூட இன்னும் கூட அந்த தீண்டத்தகாதமை அப்படின்றது வட மாநிலங்களில் பல இடங்கள்ல இன்னும் இருக்குது. ஏன்னா நீ வந்து தாழ்ந்த ஜாதியாக இருந்தால் நீ வந்து என்னை தொடக்கூடாது, தீட்டு அப்படின்றது இருக்குது. மேபி நம்ம ஊரில் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் வட மாநிலங்களில் இது பெரும் அளவிற்கு இன்றும் இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த நரைச்ச தலையில் இருக்கிறவங்க, உங்கள் தாத்தா பேர் யாராவது ஒருத்தர் பேர் சொல்ல முடியுமா? ஐயா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தாத்தா பேர்? உங்க பேர் என்னங்க ஐயா? ராஜாபாதர். உங்க தாத்தா பேரு உப்பு செட்டியார். உப்பு செட்டியார், குப்பு செட்டியார், முத்து செட்டியார். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் எதுக்காக கேட்டேன்றது புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது புரியுதா? இதுல என்ன பேர், என்ன புரியுது உங்களுக்கு? அந்த செட்டியார் அப்படின்றது பின்னாடி இருந்தது. அந்த பேரை தமிழ்நாடு முழுக்க இப்போ இன்னைக்கு எல்லாம் பேர் படிச்சல்ல, ஒரு பேர் கூட பின்னாடி அந்த ஜாதி பேர் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இந்தியாவில் வேற எங்கேயுமே வந்து இந்த மாதிரி கிடையாது. நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் கூட அந்த ஜாதி பேரை போட்டுட்டு நீ தலித் அப்படின்னா உங்களை உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. மீனா அப்படின்னு பின்னாடி பேர் இருக்குன்னா நீ தலித்து, நீ அவன் வந்து ஒரு IAS ஆஃபீஸராக கூட இருப்பான். அங்கே வந்து பியூன் இருக்கிறவன் வந்து ஒரு பிராமணனாக இருப்பான். அந்த பியூன் வந்து அந்த IAS ஆஃபீஸரை மதிக்க மாட்டான். அவன் வந்து அந்த ஆஃபீஸ்குள்ளார இருக்கப்போ அந்த வேலையை செய்வானே தவிர வெளியில் வந்தான்னா அந்த ஆளை மதிக்க மாட்டான். இதுதான் அந்த சனாதனத்தின் கோட்பாடுகள் அப்படின்றது. இதை எதிர்த்து தான் வந்து அந்த காலத்தில் காங்கிரஸும் இந்த சனாதனம்லாம் பார்த்தாங்க. அதனால தான் வந்து பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு தனியாக வந்து போராடினது வந்து எனக்கு சுதந்திரத்தை விட தனி மனித சுதந்திரம், என்னுடைய சுயமரியாதை, இதுதான் எனக்கு மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி பெண் விடுதலை, அதே மாதிரி பகுத்தறிவு, இது மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி திராவிட கழகம் அப்படின்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா, அதுக்கப்புறமா நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர். எந்த அளவுக்கு அவங்க வந்து பெண்களுக்கான திட்டங்கள் அப்படின்னா, தந்தை பெரியார் வந்து அரசாங்க பொறுப்பில் எதுலையுமே இருந்ததில்லை. அவர் வந்து ஒரு சமூக இயக்கமாக வந்து அவர் கட்சியை நடத்திட்டு இருந்தார். அந்த
இயக்கம் கண்ட கனவுகள் நனவாகணும் அப்படின்னா அரசியல் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால்தான் இந்த திட்டங்களை சட்டங்களாக கொண்டு வர முடியும் என்று உணர்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் 1967 ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்து நம்மளுடைய துரதிருஷ்டம் ஒரு 1.5 வருஷத்துலேயே அவர் இறந்துடுறாரு 69. அதற்கு பிறகு நமது கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். பெண்களுக்கான சுதந்திரம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்தார்னா, இந்தியாவிலேயே முதல் மாநிலம் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உரிமை உண்டு அப்படின்றத வந்து கொண்டு வந்தது வந்து நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அதே போல் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக 8வது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு உதவி செய்கிறோம். இதை நிறைய பேர் கேட்டாங்க, ஏங்க அந்த மாதிரி கண்டிஷன் போடுறீங்க 8வது வரைக்கும் படிச்சிருந்தான்னா? அவர் சொன்னார், இந்த பெற்றவங்க வந்து அந்த பொண்ணை அட்லீஸ்ட் இந்த காசுக்காகவாவது 8வது வரைக்கும் படிக்க வைப்பாங்களே அப்படின்றதுக்காக தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதே போல் எங்கள் அம்மாலாம் வந்து 8வது வரைக்கும் தான் படித்தாங்க. ஏன்னா 8வது வரைக்கும் தான் அந்த உதவித்தொகை அப்படின்றது இருந்தது. இதை போன்ற அடுத்தடுத்த திட்டங்களின் மூலமாக பெண்கள்லாம் இன்றைக்கி வந்து எல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதற்கு இது போன்ற தலைவர்கள் அவருடைய முயற்சி தான் அதுக்கு முக்கியமான காரணம். உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் அதே போல் வந்து பெண்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து வர வேண்டும் அப்படின்றத வந்து நம்ம தலைவர்கள் பல பேர் சொல்லி சொல்லி வளர்ந்து தான் நம்ம வந்து இன்று இந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகிறதுனால தான் தமிழ்நாடு இன்று முதன்மை மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம். தமிழ்நாட்டில் இருக்கிற 40% பெண்கள் வந்து உத்தியோகத்துக்கு போய் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னா இந்த பெண்களுக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தின் காரணத்தினால்தான் வந்து இந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு. ஸோ உங்களை நாங்கள் வளர்த்து விட்டோம் அப்படின்றது வந்து தலைவர்கள் சொன்னாலும் நீங்கள் தமிழ்நாட்டை வளர்த்திருக்கிறீர்கள் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சரி, திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இன்னைக்கு ஜாதியின் அடிப்படையில் இல்லாமல் தலை நிமிர்ந்து எல்லாருமே எல்லா தமிழனும் நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை நிமிர்த்தி வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இன்று அதாவது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, இவங்கெல்லாம் கூட அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் இந்த கொள்கைகளில் ஓரளவுக்கு அந்த பிடிப்போடு தான் இருந்தாங்க. ஆனால் இன்று இருக்கும் அதிமுக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு ஜாதி கட்சி ஆயிடுச்சு. அதாவது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் இருக்காருன்னா அந்த ஜாதிக்காரங்க மட்டும்தான் வந்து அந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டது. ஓபிஎஸ் ஒரு ஜாதின்னா அந்த ஜாதியில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து துரத்திட்டாரு. இதுதான் வந்து மக்களிடையே இருக்கிற புரிதல். அண்ட் அவருடைய செயல்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தது. அதில் 6 வருஷம் ஜெயலலிதா அம்மா ஆண்டுகிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு 4-4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்தப்போ எதையெல்லாம் அது முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, நீட்டுக்கு நாங்கள் வந்து உள்ளே விட மாட்டோம். உதவி மின் திட்டம், அதாவது இன்றைக்கி இபி பில்லுலாம் ஏறிடுச்சு நம்ம எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கோம்னா அதற்கு கையெழுத்து போட்டது. இதை போன்ற எல்லா திட்டங்கள் பிஜேபி வந்து எங்கெல்லாம் காகிதத்தில் நீட்டு கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னால் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை செய்து கொண்டிருந்ததனால் இன்று தமிழ்நாட்டு மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகிறார்கள். இன்றைக்கி வந்து சொத்து வரி உயர்ந்துருச்சு அப்படின்னா இவர்கள் ஒன்றிய அரசாங்கத்துக்கு காட்டின இடத்துலலாம் கையெழுத்து போட்டு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால தான் இது மாதிரி வளர்ந்துருக்கு. இன்னொன்று வந்து ஒன்றிய அரசாங்கம் எப்போவுமே வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறது வந்து ஹிந்தி திணிப்பு. அதாவது ஹிந்தி எப்படியாவது நம்ம ஊரில் வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் படிக்க வைக்கணும் அப்படின்றது. நிறைய பேர் கேட்பாங்க, அது நல்லது தானே, ஒரு மொழியை கற்றுக்கிறது நல்லது தானேன்னா 3ஆம் கிளாஸில் நீங்கள் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கப்போ மார்க் கம்மியாகி ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் கிளாஸ்லேருந்து நீங்கள் 4ஆம் கிளாஸுக்கு போக முடியாது. இதனால் என்ன ஆகும், பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுன்றது நின்றுடும். நமக்கு வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ், இதுதான் நம்மளுடைய கல்விக் கொள்கை. அவர்கள் சொல்கிறது வந்து 3ஆம் கிளாஸ்லேருந்து நாங்கள் உங்களை ஃபெயில் பண்ணுவோம். ஸோ இப்போ இதனால் வந்து மாணவர்கள் படிக்க முடியாது, குறிப்பாக பெண்கள். ஏன்னா ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அதான் ஃபெயில் ஆகிட்டே நீ எதுக்குடா ஸ்கூலில் போய் இது பண்ணுற, நீ போய் ஆடு மாடு மேய்க்க போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஆடு மாடு மேய்க்கிறேன் அப்படின்னா இன்னொரு கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவங்க சொல்கிறது நாங்கள் தான் ஆடு மாடு மேய்க்க விடுவோம் அப்படின்றது. நாங்கள் வந்து இங்கே இருக்கும் மாணவர்கள் எல்லாம் ஒரு இன்ஜினியராகவும் டாக்டராகவும் கலெக்டராக மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் வந்து மாடு மேய்க்கிறதுக்காக போகணும் அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாமே வந்து பாஜகவின் குரலாக ஒலித்து கொண்டிருக்கும் கட்சிகள். சரி, எதிர்கட்சியாக இருந்தப்போ இந்தி திணிப்பு அப்படின்றது எப்படி பண்ணாங்க அப்படின்றது 2018 அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து எதிர்கட்சியில் இருக்கோம். அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, ரயில்வே வேலை, இதிலெல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது வந்து ஆங்கிலத்திலும் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க.
அதிமுகவில் இருந்தவங்க வந்து அதுக்கு எதுவுமே எதிர்ப்பே தெரிவிக்கல. பெரிய அளவுக்கு போராட்டம் அப்படின்றது பண்ணது வந்து அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்கள் தலைவர் ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி போய் கோஷம் போட்டு ஆர்ப்பாட்டம் போட்டு அதை தடுத்து நிறுத்தியதனால் இன்று திரும்பி அந்த வந்து நின்றுச்சு. அதே மாதிரி இந்த சனாதன கொள்கைகளை வந்து எப்படியாவது கொண்டு வந்துடணும், திருப்பி வந்து எங்கள் இடத்துக்கு போய் நம்மளுடைய பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும், ஜாதி வாரியாக மக்களை அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். இது அதிமுக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமது கழக தலைவர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ பாஸ் பண்ணுறாரு. அந்த ஜிஓவில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஜாதி பேரை வந்து நம்ம பேரில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் சாலைகள் பெயர், கட்டிடங்கள் பெயர், அதில் வந்து ஜாதி பெயர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜிஓ போடுறாரு, ஒரு அரசாணை. என்னென்னு போடுறாருன்னா, இந்த ஜாதி பெயர் இருக்கிற இடத்துலலாம் வந்து அந்த ஜாதி பெயரை எடுத்துகிட்டு அவங்களுடைய பெயர் இருக்குன்னா அவங்க பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு அதை அழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே எடப்பாடி என்ன சொல்கிறாரு, அது எப்படி நீங்கள் ஜாதி பேர் எடுக்கலாம், நாங்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசாணையை ரத்து செய்து மீண்டும் அந்த ஜாதி பெயரை வைக்கிறதுக்கு தான் செய்வோம் அப்படின்றது தான் அவர் சொல்கிறது. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2016 எடப்பாடி பழனிசாமியோட அண்ணன் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு ஆள் வந்து சைக்கிளில் போயிட்டுருக்காரு. எப்போவுமே வந்து அந்த ஆள் வந்து நாங்கள் அந்த வீடை தாண்டி போகிறப்போ சைக்கிளை விட்டு இறங்கிட்டு தான் போவாராம். ஏன்னா அந்த ஊரில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு அந்த ஜாதி கட்டுப்பாடு அப்படின்றது இருக்குது. அன்றைக்கி ஏதோ அவங்க பையனுக்கு வந்து அவசரமாக ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணுன்றதுல அவர் வந்து தெரியாதனமாக அங்கே வந்து ஓட்டிகிட்டு போகிறார். அதை ஓட்டிகிட்டு போனதை பார்த்து ஆளை விட்டு அவரை பிடிச்சி நிற்க வச்சு போலீஸ் கான்ஸ்டபிள் அவங்க அண்ணன் வந்து எதுவும் பொறுப்புலையும் கிடையாது, மரத்தில் கட்டி வச்சு சவுக்கால் அடின்னு அடிச்சிருக்கார். அவர் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த காயங்களெல்லாம் காமிக்கிறார். இப்படி ஒரு ஜாதி வெறி பிடித்த ஒரு உறவினரை வைத்து கொண்டிருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்று ஜாதியில் நீ யாராக இருந்தாலும் நீயும் நானும் சமம், நாம் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரைக்கவராக இருந்தால் கூட நான் வீட்டில் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருப்பவர் தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர், நமது கழக தலைவர் அவர்கள். இது போல் வந்து அவர் தொடர்ந்து தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்றது அதிமுக ஆட்சியில் இருக்குது. அப்போ ஒரு கவர்னர் இருக்கார், பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி எப்படி RN ரவி வந்து எந்த அளவுக்கு நமக்கு குடைச்சல் கொடுத்துருக்காங்களோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அப்போ வந்து நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம். அன்று அந்த பன்வாரிலால் புரோஹித்ன்ற ஆள் வந்து நான் தமிழ்நாடு முழுக்க போய் நான் ஆய்வு பண்ணுவேன், என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு அவருக்கு அதிகாரமே கிடையாது. நம்மளுடைய அரசியலமைப்பு சாசனத்தில் ஒரு கவர்னர் அப்படின்றவர் வந்து ஒரு டம்மி ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டே பல முறை அதை வந்து விளக்கிட்டாங்க. இவர் வந்து நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் சென்று நான் ஆய்வு மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ இந்த அதிமுகவில் இருந்த எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு தைரியம் இல்லை அதை எதிர்த்து பேசுவதற்கு. அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இது மாநில சுயாட்சி, இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்னர் மாளிகைக்கு வெளியிலேயே போய் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தி அவர் வெளியே வராமல் விட்டதுன்றது வந்து நமது திராவிட முன்னேற்ற கழகம் கழக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் தான் இதை செய்தார். அதிமுக தான் ஆட்சியில் இருக்காங்க, கவர்னர் அவங்களுக்கும் தகராறு ஆகுது, போனால் அது நமக்கு ஜாலி தானே விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கல. தமிழ்நாட்டுடைய இந்த மரியாதையையும் இந்த மாண்பையும் காப்பாற்ற வேண்டும். எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட நாங்கள் தான் அதை காப்பாற்ற முடியும். அதிமுகவுக்கு அது தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை, அதற்குண்டான தைரியமும் இல்லை. அப்படின்றதுனால அதை எடுத்து செய்தவர் நமது கழக தலைவர் அவர். அதே போல் ஆட்சிக்கு வர்ற அந்த டைமில் வந்து பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு அரசு பள்ளியில் வந்து எத்தனை பேரோட பசங்க படிக்கிறாங்க, கையை தூக்குங்க. யார் யார் பசங்க அரசு பள்ளிக்கு போகிறாங்க, உங்கள் பசங்க அரசு அங்கே ஸ்கூல் பேக் கொடுப்பாங்க தெரியுங்களா? அந்த ஸ்கூல் பேக்கில் வந்து ஒரு 8 கோடி ரூபாய்க்கு வந்து ஸ்கூல் பேக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அதிகாரிகளுக்கு வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு பயம், MK ஸ்டாலின் கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த பேக்கில் வந்து ஜெயலலிதா அம்மாவோட ஃபோட்டோவும் எடப்பாடியோட ஃபோட்டோவும் இருக்குது. இது எப்படி போய் நம்ம அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்க போய் சொல்கிறாங்க, ஐயா இது மாதிரி 8 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்து பேக்லாம் வாங்கிட்டோம், அதில் வந்து ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோவும் எடப்பாடியோட ஃபோட்டோவும் இருக்குது, இதை நாங்கள் வந்து அதை எடுத்துட்டு கலைஞர் படமும் உங்கள் படமும் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு இவர் வந்து கேட்குறாரு. வேறு எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் ஆமாம் செய்யுங்க அதை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவர் அதை கேட்குறாரு, அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாரு. 2 கோடி ரூபாய் செலவாகும். இவர் சொல்கிறாரு,
அந்த 8 கோடிக்கு இருக்கிற பேகை அவங்க அந்த அம்மாவும் அந்த எடப்பாடியும் இருக்கிற பேகை அப்படியே அந்த ஸ்கூல் பசங்களுக்கு கொடுங்க. 2 கோடிக்கு கூடுதலாக பேகை வாங்கி அதில் கலைஞர் படமும் என் படமும் போட்டு கொடுங்கள் என்று சொல்லும் பெருந்தன்மை கொண்ட ஒரு தலைவர் தான் நம்ம கழக தலைவர் அவர். இதை போன்ற அவருடைய பெருந்தன்மை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு எடப்பாடி வந்து சொல்றாரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க, எத்தனை பேர் வாங்கிட்டீங்க? எல்லாரும் வந்துருச்சு 5000 ரூபாய், எல்லாரும் சந்தோஷமா? எடப்பாடி என்ன தெரியுமா சொல்றாரு, நான் வந்து சொன்னதுனால தான் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இது எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னா, இதையே தான் வந்து எங்கள் கழக தலைவர் அவர்கள் 2021 தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கொரோனா வந்தப்போ எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது ஞாபகம் இருக்கா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், காசுக்கு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் வந்து சொல்கிறாரு, எல்லா குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் கொடுங்கன்றது அவர் சொல்கிறாரு. இவர் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. இப்போ 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து வெறும் 1000 ரூபாயை கொடுத்துட்டு கஜானாவில் காசு இல்லை, அதனால் இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் எங்கள் கழக தலைவர் வெற்றி பெற்று வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அந்த 4000 ரூபாயை மே மாதம் 2000 ரூபாய், ஜூன் மாதம் 2000 ரூபாய் அப்படின்னு 4000 ரூபாயை கொடுத்தவர் தான் எங்களுடைய கழக தலைவர் மு.க. ஸ்டாலின். எல்லாருக்கும் வந்துச்சுன்னா அந்த 4000 ரூபாய் அந்த நேரத்தில். அப்போ வந்து எடப்பாடி வந்து என்ன சொன்னார், எங்களால் 1000 ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். அது எப்படி இவர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த 4000 ரூபாய் கொடுக்க முடிந்தது? அதே போல் வந்து இவர் சொன்னப்போ மகளிருக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் மாதம் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கும் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, அதால் யாராலும் முடியாது, அது வந்து பொருளாதாரத்தை ரொம்ப ரொம்ப பாதிக்கும், இதனால் வந்து மக்களுக்கெல்லாம் வந்து போய் காசு சும்மா கொடுக்குறாங்க இவங்க, இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் 2023 எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாளான செப்டம்பர் 15ஆம் தேதி ஆரம்பித்து இன்று வரை அந்த 1000 ரூபாயை கொடுத்து கொண்டிருக்கும் மகத்தான ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. இது மாதிரி வந்து 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஏன் 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதிமுகலையும் பாஜகலையும் இருக்கிறவங்கெல்லாம் போய் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. அதாவது இந்த 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கறதுன்றது வந்து ஒரு நலத்திட்டம், இது தேர்தலுக்காக அவர்கள் செய்யும் ஒரு இது. அதனால் தேர்தல் அறிவிப்பு எப்போ வரும் தெரியுங்களா? இந்த பிப்ரவரி கடைசியில் வரும். தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு அந்த 1000 ரூபாய் கொடுக்குறது நிறுத்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட புண்ணிய மகான் பாருங்க இவங்கெல்லாம். மக்களுக்கு போகிற அந்த காசை நிறுத்தணும் அப்படின்ட்டு கேஸ் போடுறாங்க. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனால் எந்த அளவுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆட்டி படைத்து திமுகவுக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு தான் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கணும். இடி வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்தணும், சிபிஐ வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்தணும், இன்கம் டேக்ஸை வச்சு கொடுமைப்படுத்தணும், இதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை செய்து விடுவார்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நம்ம கழக தலைவர் அவர்கள் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3000 ரூபாய் ஆச்சா? மீதி 2000 ரூபாய் என்ன எதுக்காக தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா 2000 ரூபாய் எதுக்காகன்ட்டு? தெரியாத? கோடைக்காலம் இல்லை. எடப்பாடி வந்து சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் கொடுப்பேன். எந்த எடப்பாடி? நான் 5000 ரூபாய்க்கு கொடுக்க வக்கில்லாத எடப்பாடி இப்போ வந்து நான் வந்து மாதம் 2000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை செயல்முறைப்படுத்தி செய்து கொண்டிருக்கும் நம் தலைவர் இந்த 3 மாதங்களுக்கு 3000 ரூபாயும் மே மாதம் முதல் தவணையாக 2000 ரூபாயையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுத்துருக்கார். கண்டிப்பாகவே எங்கள் பெரும் நம்பிக்கை அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த 2000 ரூபாய் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே வரும் அப்படின்னா கலைஞர் மகன் அவர் வந்து சொன்னதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அதனால் வந்து அவர் சொல்லியிருக்கிறதை செய்து விட்டார். இப்போ அந்த 2000 ரூபாய் முதல் தவணை வந்து விட்டது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து புலம்பிக்கிட்டே இருக்காரு, ஐயோ இது மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே, நமக்கு இதுக்கு மேலே ஆட்சிக்கு வர முடியாதே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார். இப்போ கூட சொல்கிறாங்க, அந்த தேமுதிக இங்கே வந்ததுக்கு உங்கள் கூட்டணி பலம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் வந்து புதிய கட்சிகளெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. நாங்கள் சொல்கிறது தெளிவாக சொல்லியிருக்கோம், நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி அப்படின்றத ஒன்று வச்சுருக்கோம். யார் யாருக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இங்கே வரலாம் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம். இது யார் யாரெல்லாம் அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, தேமுதிக என்ன ஒரு ஜாதி கட்சியா இல்லை மத கட்சியா? அவர்கள் அந்த மாதிரி கட்சியே கிடையாது. மீதி யார் யாரெல்லாம் இந்த ஜாதி கட்சி மத கட்சின்னு இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க. யாரெல்லாம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், வன்முறை தவிர்த்து
வறுமையை வெல்வோம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.